ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது சிறுவோட்டு தையல் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம எப்பயும் ஊசி நூல் கோர்க்கிற மாதிரி கோர்த்து ஒரு முடி போட்டுட்டு இப்போ கீழேருந்து மேலே எடுத்துடுறோம். எடுத்துட்டு இப்போ இதனோட கேப் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே அளவாக வர மாதிரி இருக்கணும். இது சின்ன சின்னதாக இப்படி ஓட்டு தையல் அப்படிங்கிறது இதுக்கு பேர். இப்படி சின்ன சின்னதாக இப்படி குத்தி எடுக்கணும். இது சுடிதார் டாப்பு எங்கெங்கே நம்மளுக்கு டிசைன் போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல எல்லாமே நம்ம குட்டி குட்டியாக குத்தி எடுத்துக்கலாம். நீங்களும் ஒரு துணி எடுத்து 1 மீட்டர் துணி எடுத்து இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்சாக போட்டு பழகிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இடத்துல ப்ளவுஸு இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளவுஸோட கை, நெக்கு, ப்ளைன் சாரீ இந்த மாதிரி எதில் வேணாலும் நம்ம டிசைன் பண்ணுற அளவுக்கு நம்ம பழகிக்கலாம். நம்மளுக்கு தையல் அப்படிங்கிறது தெரிஞ்சால் மட்டும் போதும், நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அதனால் தையலை நீங்கள் நல்லா கற்றுக்குங்க. சொல்லித்தர எல்லா தையலுமே ப்ராப்பராக இது மாதிரி ஒரு துணியில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் லாங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முடிக்கிறது நார்மலாக இப்போ இந்த 2 தையல் முடித்த மாதிரியே தான். இதுக்கு ஊசி பின்னாடி குத்திட்டு பின்னாடி உள்ள ஒரு தையலில் இப்படி குத்தி இதை டைட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு குத்து குத்தி ஒரு நாட் மாதிரி போட்டிங்க அப்படின்னா சிறுவோட்டு தையல் ரெடி ஆயிடுச்சு. பின்னாடி இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. இதுதான் சிறுவோட்டு தையல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இது போட்டிருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்க்கலாம். பாய்.